நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 271வது திருநாமம் வசவே நமக. ஆளவந்தார் என்று அனைவராலும் போற்றப்படும் யமுனாச்சாரியார் என்பவர் பெரிய மன்னராக திகழ்ந்தார். மணக்கால் நம்பி என்னும் வைணவ குரு ஆளவந்தாரை தமக்கு அடுத்த வைணவ குருவாக நியமிக்க நினைத்தார். ஆளவந்தாரை சந்திக்க அவர் பல முயற்சிகள் எடுத்தும் மன்னரை அவரால் எளிதில் சந்திக்க முடியவில்லை. ஆளவந்தாருக்கு தூதுவளை கீரை மிகவும் பிடிக்கும் என்று அறிந்து கொண்ட மணக்கால் நம்பி தினமும் அவரது அரண்மனையின் சமையலறைக்கு சென்று சமையல்காரரிடம் தூதுவளை கீரையை கொடுத்து வந்தார். இப்படி 6 மாத காலம் இவர் கொண்டு வந்து கொடுத்த தூதுவளை கீரையை தினமும் உண்ட ஆளவந்தார் அதை யார் கொண்டு வந்து கொடுத்தார் என்று சமையல்காரரிடம் விசாரிக்கவே இல்லை. இந்நிலையில் இடையில் 3 நாட்கள் மணக்கால் நம்பியால் அரண்மனைக்கு வர முடியாமல் போனது. சமையலில் தூதுவளை கீரை இல்லாததை கண்ட ஆளவந்தார் ஏன் தூதுவளை கீரையை சமையலில் சேர்க்கவில்லை என்று கேட்டார். அதற்கு சமையல்காரர், அரசே, தினமும் ஒரு ஏழை அந்தணர் தூதுவளை கீரை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார். 3 நாட்களாக அவரை காணவில்லை என்றார்கள். என்ன, எனக்காக ஒருவர் இத்தனை நாட்களும் தூதுவளை கீரை கொண்டு வந்தாரா? அவரை நான் காண வேண்டும். அடுத்த முறை அவர் வந்தால் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார் ஆளவந்தார். அவ்வாறே அடுத்த முறை மணக்கால் நம்பி தூதுவளை கீரையுடன் வந்தபோது அவரை ஆளவந்தாரிடம் சமையற்காரர் அழைத்து சென்றார். எனக்காக இத்தனை நாட்கள் தூதுவளை கீரை கொண்டு வந்த உங்களுக்கு தகுந்த சன்மானம் தர விழைக்கிறேன் என்று மணக்கால் நம்பியிடம் ஆளவந்தார் சொல்ல, மணக்கால் நம்பியோ, உங்களிடம் எதையும் பெற்று செல்ல நான் வரவில்லை, கொடுத்து செல்லவே வந்துள்ளேன் என்றார். மன்னனான எனக்கு நீங்கள் என்ன கொடுக்கப் போகிறீர்கள் என்று ஆளவந்தார் கேட்க, உங்கள் பாட்டனார் பெயர் நாதமுனிகள். அவர்தான் ஆழ்வார் பாசுரங்களாகிய 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். அவர் உங்களுக்காக ஒரு பெரிய செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறார். அதை உங்களிடம் ஒப்படைக்கவே நான் வந்துள்ளேன். தகுந்த காலத்தில் அதை ஒப்படைப்பேன் என்றார் மணக்கால் நம்பி. மேலும் நான் இனி உங்களை எப்போதும் வேண்டுமானாலும் வந்து சந்திக்க எனக்கு அனுமதி வேண்டும் என்று ஆளவந்தாரிடம் கேட்டுக்கொண்டார் மணக்கால் நம்பி. அதற்கு ஆளவந்தாரும் சம்மதித்தார். அதன் பின் தினமும் ஆளவந்தாரை சந்தித்த மணக்கால் நம்பி தினமும் பகவத்கீதையிலிருந்து ஒரு அத்தியாயத்தை அவருக்கு விளக்குவார். இவ்வாறு 18 நாட்களில் கீதையின் 18 அத்தியாயங்களின் பொருளையும் ஆளவந்தாருக்கு உபதேசித்தார் மணக்கால் நம்பி. அதை கேட்டு பக்குவம் அடைந்த ஆளவந்தார் மணக்கால் நம்பியின் பாதங்களை வணங்கி அவருக்கு சீடரானார். உங்கள் பாட்டனார் உங்களுக்கென்று சேர்த்து வைத்திருந்த செல்வத்தை உங்களுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறிய மணக்கால் நம்பி ஆளவந்தாரை திருவரங்கத்துக்கு அழைத்து சென்றார். அங்கே 2 காவிரிகளுக்கு மத்தியில் துயில் கொள்ளும் அரங்கனை காட்டி, இந்த ஸ்ரீ ரங்கநாதன் தான் உங்கள் பாட்டனார் உங்களுக்காக சேமித்து வைத்த செல்வம் என்றார். அரங்கனை தரிசித்த மாத்திரத்தில் தனது ராஜ்யம், அரண்மனை, பொன் பொருள் அனைத்தையும் மறந்த ஆளவந்தார், இனி எனக்கு வேறு எந்த செல்வமும் வேண்டாம், அரங்கனின் திருவடி தாமரைகளே எனக்கு செல்வம், தனம் மதீயம் தவபாத பங்கஜம் என்று சொல்லி அரசை துறந்து துறவு பூண்டார். மணக்கால் நம்பி விரும்பியபடி வைணவ குருவாக பொறுப்பேற்றார் ஆளவந்தார். ஆளவந்தார் கூறியது போல் ராஜ்யம், பொன் பொருள் உள்ளிட்ட அனைத்தை காட்டிலும் உயர்ந்த செல்வமாக திருமாலையே அடியார்கள் கருதுவதால் திருமால் வசு என்று அழைக்கப்படுகிறார். வசு என்றால் செல்வம் என்று பொருள். அதுவே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 271வது திருநாமம். வசவே நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நீங்காத செல்வம் நிறையும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.